தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. நீங்க யார் என்பது தெரிந்துவிட்டது. நீங்கள் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடுவதற்காக கட்சி தொடங்கவில்லை. திமுகவை வீழ்த்த நினைக்கிற RSSக்காக நீங்கள் கட்சி தொடங்கி இருக்கிறீர்கள். வணக்கம், இது கரு டிவி. நான் உங்கள் கரு ஜெயஸ் மணிமாறன். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு. அண்ணன் திருமாவளவன் அவர்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி அண்ணன் திருமாவளவன் மேலே கட்சி கடந்து வாக்களிக்கவில்லை என்றால் கூட அவர் மேல் ஒரு பாசமும் பற்றும் வைத்திருப்பார்கள். ஏனென்றால் அவர் இந்த பக்கம் இல்லாமல் அந்த பக்கம் இல்லாமல் 100% கரெக்டாக இருக்கிறவர் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது. அந்த எண்ணம் என்று சொல்வதை விட அது உண்மை என்று சொல்வதுதான் நிதர்சனமான விஷயமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட திருமாவளவன் அவர்கள் அவருடைய பேச்சிலும் சரி செயலிலும் சரி சின்ன தடுமாற்றம் ஒன்று தெரிந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மேல தவறு இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அண்ணன் திருமாவளவன் மேல தவறு இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. நாம என்ன சொல்றோம்னா, தவறு இருக்கு ஆனா இல்ல, இருக்கு ஆனா இல்ல அப்படின்னு SJ சூர்யா சொல்ற மாதிரி இருக்குல்ல. திருமாவளவன் அவர்கள் பேசியதை நீங்க கேட்டிருப்பீங்க. தம்பி சீமானும் தம்பி விஜயும் RSS-ஆல் வளர்க்கப்படும் பிள்ளைகள் அப்படின்னு பேசியிருந்தாரு. இந்த வார்த்தை எப்பன்னா, தேர்தல் ரிசல்ட் வருவதற்கு முன்பு. முதலமைச்சர் 40 வருஷம் எனக்கு கல அனுபவம் இருக்கு. எனக்கு இந்த அரசியல் உளவியல் என்னவா இருக்குங்கிறது என்னால ரொம்ப ஈஸியா என்னால புரிஞ்சுக்க முடியும். இது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயம். இது இந்த ப்ரொபோசல் இது அவ்வளவு எளிதா எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அனைத்தும் தெரிந்தவர் தான் திருமாவளவன் அவர்கள் அப்படிங்கிறதுல எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அரசியல் நாகரிகம்னா என்னன்னு தெரியும், அரசியல்னா என்னன்னு தெரியும், அரசியல் சூழ்ச்சிகள் என்னன்னு தெரியும், எல்லாமே தெரிந்தவர் தான் திருமாவளவன் அவர்கள். இதையும் ஒரு பாயிண்டா இங்க எடுத்து வச்சுக்கோங்க. 7ஆம் தேதி எங்களுக்கு தனித்தனியா ஒரு அழைப்பு வருது. திடீர்னு சிஎம் பார்க்க விரும்புறாரு அப்படின்னு. அப்ப அங்க ஒரு கருத்து வைக்கப்பட்டது. என்னன்னா, இது மாதிரி நம்ம அணியும் அதிமுக அணியும் சேர்ந்தா நாமளே ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு. அதான் எடப்பாடி அவர்களை முதலமைச்சரா முன்மொழிகிறாங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு முதல்ல நான் சொல்றேன். இது திமுகவுக்கு பெரிய கேள்விக்குறியாயிரும், உங்களுடைய எதிர்காலமே சூன்யமாயிரும், இது நல்ல முயற்சி இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். கம்யூனிஸ்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு டோன்ல தான் கருத்து சொன்னாங்க. நாங்க எழுச்சி வந்துட்டோம். இப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நான் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். இது திமுகவுக்கே கேடா முடிஞ்சிடும், இது நடக்கக்கூடாது, தப்பு அப்படின்னு எதற்காக சொன்னீங்க? தன்னுடைய நேர் எதிரியான அதிமுக கூட கூட்டணி அமைச்சு விஜய் அவர்களை ஆட்சிக்கு வர விடாமல் தடுப்பதற்காக திமுக எந்த எல்லைக்கும் போகும் அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் வந்துடும். இந்த கெட்ட பேர் யாருக்கு வரும்? முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவருடைய 40 வருட அரசியல் அனுபவத்தை வைத்து அந்த வார்த்தையை அங்கே சொன்னார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அரசியல் இப்போ பிஜேபி வர்சஸ் டிவிகே, சட்டமன்றத்துக்குள்ள டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான் இருக்கலாம். அதை தாண்டி அவங்க அரசியல் பண்றதுக்கான சூழல் இங்க இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். இப்ப இதுல வலதுசாரிகளுக்கு சுத்தமா ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். அவங்க பிற மாநிலங்கள்ல அவங்க என்ன கைவரிசை காட்டுறாங்கன்னு நமக்கு தெரியும். சொல்லி வச்சுதான் அடிக்கிறாங்க. திமுக பிஜேபின்னு இருந்த அரசியல் இப்போ டிவிகே பிஜேபி அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இங்க திமுக சீன்லயே இல்லைங்கிறத அவர் சொல்றாரு. இப்ப டிவிகேக்கு நம்ம ஏன் போக போறோங்கிறத லீட் அங்கேயே கொடுத்துறாரு, அதற்கான முன்னோட்டத்தை அங்கேயே கொடுத்துறாரு. இந்த பேட்டி எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது அவர் அந்த டிவிகேக்கு போகணுங்கிற முடிவை அறிவிக்கல, முடிவை எடுத்துட்டாரு. திமுக கூட்டணி மட்டும்தான் பிஜேபி எதிர்ப்பதற்கு ஒரே கூட்டணி அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த திருமாவளவன் அவர்கள், டிவிகேன்னு ஒரு கட்சி இருக்கு, அந்த டிவிகே கட்சியும் பிஜேபியை எதிர்ப்பதற்கு ஒரு தகுதியான கட்சி. அரசியல் இப்போ பிஜேபி வர்சஸ் டிவிகே, சட்டமன்றத்துக்குள்ள டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான் இருக்கலாம். கேட்கிற நெறியாளர் என்ன கேட்கிறாரு, இங்க பிஜேபி விசஸ் டிஎம்கே தானே இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. பிஜேபிக்கு ஸ்பேஸ் கொடுத்துடக்கூடாது. ஸ்பேஸ் கொடுக்க கூடாதுன்னா இன்னைக்கு திமுக அதுக்கு கரெக்டா இல்ல, டிவிகே தான் அதுக்கு கரெக்டா இருக்கு, அந்த ஸ்பேஸுக்கு நம்ம நகர்ந்துட்டோம் அப்படிங்கிறத அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவருடைய பேட்டியின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். ஒரு கூட்டணிக்குள்ள இருந்தோம். இப்ப காங்கிரஸ் லீட் பண்ணிருக்கலாம், எங்கள்கிட்ட கலந்து பேசிருக்கலாம், ஒரு கோஆர்டினேட் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி பிரசிடென்ட் ரூல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ரீஎலெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நம்ம இந்த கூட்டணியில் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம தனித்து இண்டிபெண்டா ஒரு முடிவு எடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த காங்கிரஸ் ஒரு நேஷனல் பார்ட்டி, ஒரு நெடிய பாரம்பரியம் உள்ள அனுபவம் உள்ள ஒரு கட்சி. இந்தியா கூட்டணியில இருக்கீங்க, இந்தியா பிளாக்ல வேற இருக்கும், நாங்க எல்லாமே இந்தியா பிளாக்ல வேற இருக்கோம்.
காங்கிரஸ் அவங்க வந்து தன்னிச்சையா போயிட்டாங்க, நாங்கெல்லாம் ஒரு பிளாக்ல இருக்கிறோம், ஒரு கூட்டணியில இருக்கிறோம், இந்த கூட்டணிக்குள்ள இருக்கும் பொழுது காங்கிரஸ் தன்னிச்சையா ஒரு முடிவு எடுத்து போயிட்டாங்க. 100% அது உண்மை. அப்படி ஒரு முடிவை காங்கிரஸ் எடுத்திருக்க கூடாது. ஏன்னா கூட்டணிக்குள்ள இருக்கும் பொழுது அதை எடுத்திருக்க கூடாதுன்னு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எதற்காக சொல்ல வருகிறார் என்றால், கூட்டணி தர்மம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த கூட்டணி தர்மத்திற்காக எங்களை கலந்து ஆலோசித்திருக்க வேண்டும். 40 வருட அரசியல் அனுபவம் உள்ள அண்ணன் திருமாவளவன் அவர்கள், கூட்டணி தர்மத்தை பற்றி பேசும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள், இந்த அரசியலை கரைத்து கொடுத்திருக்கின்ற அண்ணன் திருமாவளவன் அவர்கள், அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை பகிரங்கமா அதிமுகவும் சொல்லல, திமுகவும் சொல்லல. அதிமுகவும் மறுக்குது, திமுகவும் மறுக்குது. இருவரும் பேசியிருக்கிறார்கள், ஆனால் அதை மறுக்கிறார்கள். எதற்காக மறுக்கிறார்கள்? ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தை கசிய விடும் பொழுது தொண்டர்கள்ட்ட இருந்து என்ன எதிர்ப்பு வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க வந்து இப்படி விஷயங்களை கசி விடுவாங்க ஃபர்ஸ்ட். அப்ப தொண்டர்கள்ட்ட இருந்து என்ன ரியாக்ஷன் வருதுங்கிறத பார்த்துட்டு அந்த முடிவை மாற்றிக்கொள்வார்கள். நாங்க இப்படி ஒரு முடிவெடுத்தோம், அந்த முடிவை மாற்றிக்கொண்டோம் அப்படின்னு எந்த கட்சியும் வந்து சொல்லாது. ஏன்னா அந்த கட்சியுடைய நலன் கருதி அதை மறைத்து விடுவார்கள். இது வந்து பொய் செய்தி, இது வதந்தி, இது கிசு கிசுன்னு அந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைத்து விடுவார்கள். திட்டமிட்டு பேசப்பட்டுள்ளது, திட்டமிட்டு கசியவிடப்பட்டுள்ளது. எதிர்ப்பு அலை உருவானவுடன் அந்த விஷயம் அப்படியே கைவிடப்பட்டது. இது திரைமறைவில் நடந்த விஷயம். இப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்களை அழைக்கும் பொழுது திமுக தலைவர் பிரஸ் மீட் கொடுத்து அவரை அழைக்கவில்லை. அவரை தனிப்பட்ட முறையில அலைபேசியில் அழைத்து திருமாவளவன் அவர்களையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் அவர் வந்து அழைச்சு பேசியிருக்காரு. இது வந்து திரைமறைவில் நடந்த ஒரு விஷயம். கூட்டணி தர்மத்தை பற்றி பேசும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள், 40 வருட அரசியல் அனுபவம் உள்ள அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திரைமறைவில் பேசப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு அரசியல் நாகரிகம் கருதி அல்லது கூட்டணி தர்மம் என்ற முறையில் மறைக்கப்பட வேண்டிய விஷயத்தை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இப்படி பொது வழியில் போட்டு உடைக்கிறார் என்றால், அதாவது திமுகவும் மறுக்கிறது, அதிமுகவும் மறுக்கிறது, இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு இரண்டு கட்சிகளும் மறுக்கும் பொழுது இவர் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு பேட்டியில் உட்கார்ந்து உடைத்து விடுகிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க கவனத்தில் எடுத்துங்க. பிஜேபி திமுக என்று இருந்த காலம் இப்போ வந்து டிவிக்கே பிஜேபின்னு மாறி இருக்கு அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. அத்தனை விஷயத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே ஒரு உண்மை புரிய வரும். அவர் தடுமாறுகிறார் அப்படிங்கிற உண்மை புரிய வரும். டிவிக்கே நோக்கி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நகர்ந்துட்டு இருக்கும் பொழுது திமுக இங்க அழிய வேண்டும் என்று பிஜேபி நினைக்கிறது என்று அண்ணன் பேசியிருக்கிறார். அதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இங்கே மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் இந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்க கட்சி அழிஞ்சிரும் சொல்லியிருக்காரு. அதே விஷயத்தை இங்க வெளிப்படையா சொல்லி அந்த கட்சி அழியட்டும் என்று அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மனதார நினைத்தாரா அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இருக்கு ஆனா இல்ல, தவறு இருக்கு ஆனா தவறு இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, இந்த விஷயத்துல அவர் மேல் தவறு இருக்கிறது. ஏன் அவர் மேல் தவறு இல்லை என்று நான் சொல்லுகிறேன் என்றால், இப்போ திமுக கூட்டணியில அவங்க இருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது காங்கிரஸ் என்ன பண்றாங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வராங்க. திருமாவளவன் அவர்களிடம் கேள்விகள் கேட்கப்படும் பொழுது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களுடைய நீண்ட கால கோரிக்கை. அந்த கோரிக்கை இப்போதைக்கு அந்த சூழ்நிலை இல்லை, அந்த சூழ்நிலை வரும்பொழுது அதை பத்தி நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு அண்ணன் திருமாவளவன். காங்கிரஸ் மூலமா இந்த கோரிக்கை வைக்கப்படுது, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு வைக்கும் பொழுது திமுக அதை மறுக்கிறது. அப்படி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு திமுக தராது, திமுகவின் கொள்கை இல்லைன்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடைத்து விடுகிறார். அண்ணன் திருமாவளவன் அவருடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயம். அப்ப இப்போ ஒரு கால சூழ்நிலை கணிந்து வரும் பொழுது அதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். திருமாவளவன் அவர்கள் முன்னாடியே சொன்னார். இப்ப அதற்கான கால சூழ்நிலை கணிந்து வந்திருக்கிறது. இப்ப அவர் இந்த முடிவை எடுப்பதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. முடிவு எடுக்கலாம், அவருடைய கட்சி அது, அவருடைய சொந்த கட்சி, அவர் உருவாக்கியது, அவர் ரத்தத்தால் உருவான கட்சி அது. அதனால் அவரை முடிவு எடுக்கலாம், இது தவறு கிடையாது. இதை நம்ம தவறு சொல்லவே இல்லை. ஏனால் அப்படி ஒரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு விஷயம் கிடைக்கும் காலம் கணியும் பொழுது நான் முடிவு எடுப்பேன்னாரு. அந்த முடிவை அண்ணன் திருமாவளவன் எடுத்திருக்கிறார். இது 100% எந்தவித தவறும் இல்லை அப்படிங்கறதா என்னோட கருத்து. ஆனால் டிவிகேக்கு நீங்க போக வேண்டும் என்ற முடிவை எங்க எடுத்திருக்கீங்க? நீங்க காட்டுமன்னார் கோயில்ல போட்டியிடுவதற்கு தயாரானீங்க. தயாராகும் பொழுது நீங்க என்ன சொன்னீங்க, இது அரசியல் களம் வேற மாதிரி இருக்கு, அதனால் நான் தமிழ்நாட்டு அரசியலில் பங்கெடுக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை அந்த இடத்துல சொல்றீங்க. அப்போ முன்னமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது டிவிக்கு ஆட்சிக்கு வரப்போகுது, அதற்கு பெரும்பான்மை கிடைக்காது. அந்த பெரும்பான்மை கிடைக்காத விஷயத்தை பயன்படுத்தி நாம் ஆதரவு கொடுத்து மந்திரி பதவி வாங்க வேண்டும் என்று நீங்கள் அங்கே முடிவெடுத்திருக்கிறீர்கள். அதனாலதான் அங்க என்ன சொல்றீங்கன்னா அரசியல் களம் வேற மாதிரி மாறப்போகுது, தமிழ்நாட்டு அரசியலில் நான் பங்கெடுக்க விரும்புகிறேன், அதனால் போட்டியிட விரும்புகிறேன்னு சொன்னீங்க. சில எதிர்ப்புகள் உங்களுக்கு வந்ததுனால
அதனால அதை கைவிட்டுட்டு ஜோதிமணி அவர்களை வந்து நீங்க வந்து அங்க நிக்க வைக்கிறீங்க. எங்களுடைய கொள்கை கோட்பாடு இதுதான், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் தரேன்னு சொல்லிருச்சு, ஆகையால் அதை பங்கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா யாரும் ஒன்றும் சொல்ல போறது இல்லை. திருமாவளவனுடைய தனித்துவம் என்ன அப்படின்னா, எதையும் யோசித்து முடிவெடுப்பவர். அவரு முடிவை தெளிவாக எடுப்பார், அந்த முடிவை தெளிவாக அறிவிப்பார். அவர் யாருக்கும் கட்டுப்பட மாட்டார், அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார், அவர் எதற்கும் முட்டு கொடுக்க மாட்டார், அவர் எதையும் சமாளிப்பதில்லை. 8-1 துண்டு 2 என்று பேசுவதுதான் அண்ணன் திருமாவளவன் அவருடைய தனித்துவம் அப்படின்னு நான் நம்பினால தான் இப்போ அவர் நடவடிக்கைகளை சில தடுமாற்றங்கள் நடப்பதால் தான் இந்த வீடியோவை நம்ம வந்து போட வேண்டியிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸில் போடப்பட்ட விதை தமிழக வெற்றி கழகத்தில் முளைத்திருக்கிறது. இன்று அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அறுவடை செய்திருக்கிறார் என்பதில் நமக்கு மிக்க சந்தோஷம்தான்.